கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் வளப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை யோபு அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா யோபுவின் மேலும் அவனுடைய 3 சிநேகிதர்கள் மேலும் எலிகு என்பவனுக்கு கோபம் வந்து அவன் என்ன பண்ணுறான், யோபுவுக்கு விரோதமாய் சில காரியங்களை பேசும்படியாய் தன்னுடைய பேச்சை தொடங்குறான். நாம் இந்த சம்பவத்திற்குள்ளாக போகாமல் இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு காரியத்தை தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான், வார்த்தைகள் எவனுக்குள்ளே நிறைந்திருக்கிறதோ அவனுக்குள் இருக்கிற ஆவி அந்த வார்த்தைகளை பேசும்படியாய் அவனை நெருக்கி ஏவும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பிரகாரம் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் என்ன சொன்னார்? நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருக்குமே சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு சொன்னார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்லுகிறார். ஒருவன் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் அவனுக்கு ஐயோ என்றும் பவுல் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுறாரு. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை குறித்து, அவரால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாமும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கர்த்தரை குறித்து அறிவிக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. இப்போ இந்த காரியங்களெல்லாம் தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். ஏன் என்னால் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை என்னால் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியவில்லை? மற்றவங்க கிட்ட என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியல, ஆண்டவர் குறிச்சே பேச முடியல. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளில் இதை கவனிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில்தான், எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே வார்த்தை நிறைந்திருக்கிறதோ அந்த மனுஷனுக்குள் இருக்கிற ஆவி அதை பேசும்படியாய் அவனை நெருக்கி ஏவுமாம். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுத்த நல்ல ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். இப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். இது மாத்திரம் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நம்மை நெருக்கி ஏவ வேண்டுமானால் நமக்குள்ளே வார்த்தைகள் நிறைந்திருக்க வேண்டும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஆவியானவர் நம்மை சுவிசேஷத்தை சொல்ல நெருக்கி ஏவ வேண்டுமானால் நாம் முதலாவது வசனத்தை வாசித்து அதை தியானித்து நம்முடைய இருதயத்தை வார்த்தையால் நிரப்பி வைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், இந்த ஒரு அடையாளத்தோடு இந்த காரியத்தோடு முடித்து விடாமல் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வசனமே நம்முடைய உணவாக இருக்க வேண்டும். இதை நாம் அதிகமாய் வாசித்து தியானித்து நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை வசனத்தால் நிறைந்திருந்ததேயானால், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்குள் இருக்கிற ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கிற வார்த்தைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை, அவரால் கொடுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய், அதை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசும்படியாய் அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை நெருக்கி ஏவுவார். இன்னைக்கு ஏன் நம்மளால் மற்றவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்ல முடியல? ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து, ஏன் ஆண்டவரை குறித்தே, நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்தே பேச முடியலன்னா நமக்குள்ள வசனம் இல்லை. ஒரு வாட்டி அபிஷேகம் பெற்றோன்னு பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளிருந்து கிரியை செய்வாரா அப்படின்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும்படியாய் அவருக்கு இடம் கொடுக்கணும். எப்படி? நாம் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வந்து நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை, வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எவன் ஒருவனுக்குள்ளே வசனம் நிறைவாக இருக்கிறதோ அந்த வசனத்திற்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்த முடியும். வசனமே இல்லைன்னா, மீட்கப்படும் நாளைக்கு நான் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை அந்த மனுஷன் என்ன பண்ணிடுவான்? அவன் ஈஸியாக துக்கப்படுத்திடுவான். தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் சிம்சோனுக்குள்ள இல்லாததுனால தான் அவனுடைய பிறப்பை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் அவனுடைய பெற்றோருக்கு கொடுத்த வார்த்தைகள் சிம்சோனுக்குள்ள இல்லாததுனால தான் அவனுக்குள் இருந்த ஆவியானவர் மீண்டும் மீண்டும் அவன் துணிகரமாக பாவம் செய்யும் பொழுது அவனை விட்டு விலகி சென்றார். சிம்சோனுக்குள்ளே வார்த்தை இருந்ததே ஆனால் அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு அவனை உணர்த்தி இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நமக்குள்ளே வார்த்தை இருந்ததே ஆனால் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்தி ஒரு காரியங்கள் செய்யும் பொழுதும் சிலரோடு பேசும் பொழுதும் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும்,
யார் யாருக்கு எந்த காரியத்தின் வழியாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நமக்குள் இருந்து வார்த்தையை கொண்டு கற்றுத்தருவார். அதற்கு முதலாவது நாம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை வசனத்தால் நிரப்பி இருக்க வேண்டும். இந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நமக்குள் நிறைவாக இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை நிறைவாக இருந்ததே ஆனால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சும்மா இருக்க விடாமல் என்ன பண்ணுவார்? மற்றவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த வசனத்தை குறித்து, வார்த்தையை குறித்து, அவரால் கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து சுவிசேஷமாய் மற்றவர்களுக்கு அறிவித்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கென பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு மற்றவர்களையும் பரலோக ராஜ்யத்திற்கென அவர் ஆயத்தப்படுத்துவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தை வார்த்தையால் நிரப்ப, வசனத்தை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை பரிசுத்த ஆவியானுடைய கருத்தில் முழுமையாக அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி நமக்குள் இருக்கிற வார்த்தை நிறைவாக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் நம்மை நெருக்கி ஏவி நம்மை மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ ஜனங்களாய், கர்த்தருடைய சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை நிறுத்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்